பாஸ்கா காலத்தின் 6ஆம் வாரம் மே 6ஆம் தேதி திங்கட்கிழமை. புனித யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 15 இறைவசனங்கள் 26 முதல் அதிகாரம் 16 இறைவசனங்கள் 4 வரை உள்ள இறைவசனங்கள். நீங்களும் சான்று பகர்வீர்கள். அமெரிக்கா செய்த மிக பெரிய உதவி. லெபனான் நாட்டின் அமெரிக்க தூதராக இருந்தவர் சார்லஸ் மாலிக். இவர் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும்போது மக்களிடம், அமெரிக்க ஐக்கிய நாடுகள் இந்த உலகிற்கு செய்த மிக பெரிய உதவி பண உதவியோ மருத்துவ உதவியோ அல்ல, மாறாக தன் நாட்டு மக்களை உலகெங்கும் சென்று நற்செய்தி அறிவிக்க செய்தது தான். அதுதான் அந்த நாடு இந்த உலகிற்கு செய்த மிக பெரிய உதவி என்றார். நாம் நன்றாக யோசித்து பார்த்தால் சார்லஸ் மாலிக்கின் கூற்று உண்மை என நமக்கு புரியும். நற்செய்தியில் இயேசு, தூய ஆவியார் வரும்போது அவர் என்னை பற்றி சான்று பகர்வார், நீங்களும் சான்று பகர்வீர்கள் என்கிறார். அது குறித்து இன்றைய நாளில் சிந்திக்க உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றேன். திருவிவிலிய பின்னணியில் இயேசு தனது இறுதி உணவில் துணையாளராம் தூய ஆவியாரை பற்றி பேசுகின்றார். அப்படி அவர் பேசும்போது தூய ஆவியார் உண்மையை வெளிப்படுத்துபவராகவும் சீடர்கள் சான்று பகருவதற்கான ஆற்றல் தருபவராகவும் இருப்பார் என்று கூறுகின்றார். இயேசுவின் இறைவார்த்தைகள் இன்றைய முதல் வாசகத்தோடு பொருந்தி பார்த்தால் அவை எவ்வளவு உண்மை என்று நமக்கு புரியும். ஒரு காலத்தில் கிறிஸ்துவர்களை துன்புறுத்தியதன் மூலம் கிறிஸ்துவை துன்புறுத்தியவர் பவுல். அப்படிப்பட்டவர் தமஸ்கு நகரை நோக்கி செல்லும் வழியில் இயேசுவால் ஆட்கொள்வது மட்டுமல்லாமல் தூய ஆவியால் நிரப்பப்படுகின்றார். அதற்கு பிறகு அவர் கிறிஸ்துவர்களை துன்புறுத்தி அது தவறு என்று உணர்ந்தவராய் கிறிஸ்துவுக்காக தம் உயிரை இழக்க துணிகின்றார். இது உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியால் தான் சாத்தியமானது. இன்றைய முதல் வாசகத்தில் பவுல் கிறிஸ்துவை பற்றி நற்செய்தி அறிவிப்பதை கேட்டு தியத்ரா நகரை சார்ந்த லீதியா என்ற பெண் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்கின்றார். இது நற்செய்தியில் இயேசு சொல்லும் வார்த்தைகளோடு அப்படியே பொருந்தி போகின்றன. திருமுழுக்கின் வழியாக நாம் தூய ஆவியாரை பெற்றிருக்கின்றோம். கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை அறிவிப்பதற்கான ஆற்றலை தந்திருக்கின்றார். அந்த ஆற்றலை கொண்டு நாம் துணிவோடு இயேசுவுக்கு சான்று பகர்ந்து இறையருளை நிறைவாக பெறுவோம்.